சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சதாசிவம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். திருச்சிராப்பள்ளி சமயபுரம் பக்கத்துல எல் மருதூர்னு ஒரு கிராமம். எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு மக்கள் பல பயிர்களை சாகுபடி செஞ்சிருந்தாங்க. அதுல நெல்லு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வாய்க்கால் தண்ணி, ஆழ்குழாய் கிணறு மூலம் பாசனம் பெறும் பகுதி. நிறைய விவசாயிகள் பிபிடி 5204 நெல் சாகுபடி பண்ணியிருந்தாங்க. பயிர் பசுமையா இருந்துச்சு. பிபிடி ரகத்தை பொறுத்த வரைக்கும் தழைச்சத்து யூரியா உரத்தை கவனமாக கையாளணும். அதிக அளவு யூரியாவை வயல்ல கொட்டுனா கொலை நோய் தாக்குவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிரும். இலை வண்ண அட்டை இருக்கு, அதை பயன்படுத்தி தழைச்சத்து உரத்தை தேவையின் அடிப்படையில் தான் போடணும். சதாசிவம் சார், அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுங்கிற பழமொழி நமக்கு தெரியாததா? தெரிந்திருந்தும் தவறு செய்கிற ஒரே உயிரினம் மனித இனம்தான். புகைப்பிடித்தல் உடல் நலனுக்கு கேடுன்னு போட்டிருந்தாலும் அதை படிச்சுட்டு சிகரெட்டு வாங்கி வாயில வச்சு பற்ற வைக்கிறது எந்த உயிரினம்? இப்போ நிலவும் சூழலும் நமக்கு உகந்ததா இல்ல. பகல்ல வெயில் அதிகமா இருக்கு, ராத்திரில கொஞ்சம் குளிரவும் செய்யுது. மோகனூர் கணபதிபாளையம் முத்துசாமி ஐயா எங்க ஊர்ல பனி பெய்யுதுன்னு சொல்றார். தொட்டியம் கண்ணன் ஐயா சொல்றார், எங்களுக்கு போதுமான அளவுக்கு மழை கிடைச்சிடுச்சு. இப்படி இயற்கை ஒவ்வொரு மாதிரி நம்மளை சோதனை செய்யும் போது எச்சரிக்கையா இருக்க வேண்டியது நமது கடமை இல்லையா? இன்னும் ஏக்கருக்கு நான் ஒரு மூட்டை யூரியாவைத்தான் மேலுரமா போடுவேன்னு கங்கணம் கட்டக்கூடாது. போடுற யூரியாவோட வேப்ப முன்னாக்க கலந்து போடணும். 5 பங்கு யூரியான்னா 4 பங்கு வேப்ப முன்னாக்கு என்ற அளவுல கலந்து ஒரு ராத்திரி வச்சிருந்து மறுநாள் வயல்ல போடணும். ஏக்கருக்கு 20லேருந்து 25 கிலோவுக்கு மேல யூரியா உரத்தை மேலுரமா போடக்கூடாது. இது வேளாண்மை துறையின் பரிந்துரை. சதாசிவம் சார், இலை வண்ண அட்டைய பயன்படுத்தினா இவ்வளவு யூரியா கூட தேவைப்படாது. இது நெல்லை பொறுத்த வரைக்கும் மற்ற கிராமங்களில் மற்ற பகுதிகளில் வாழை சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க, சம்பங்கி சாகுபடி செஞ்சுருக்கிறாங்க, நிலக்கடலைன்னு பல்வேறு பயிர்களை விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க. கடினமாக உழைக்கிறாங்க. இயற்கை ஒத்துழைச்சதுன்னா ஏக்கருக்கு 35-40 மூட்டைக்கு குறைவில்லாமல் நெல் விளைச்சல் எடுப்பாங்க. அதே மாதிரி மற்ற பயிர்களையும் விளைச்சல் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இயற்கை நமக்கு சாதகமாக இருக்கணும். சமயபுரம் என்ற ஊர் மாரியம்மன் கோயிலுக்காக உருவான ஊர். அதற்கும் முன்னால உருவான ஊர் எல் மருதூர். அதனால சமயபுரத்தில் இந்த ஊர் மக்களுக்கு அவ்வளவு மரியாதை. மாரியம்மன் கோயில்லையும் நல்ல மரியாதை. மதிப்பும் மரியாதையும் நம்மளை தேடி வரணும், நாம தேடி போகக்கூடாது. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.